வணக்கம். இன்றைய பதிவு எம்ஜிஆர் ஐயா 1982 வருஷம் கொல்கத்தாவில் தமிழ் சங்க கட்டடத்தை திறந்து வைக்கிறதுக்காக போயிருந்தார். அப்போ நடந்த ஒரு நிகழ்வு. இதை நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்த புக்கிலேருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தமிழ் மக்கள் வாழும் பகுதின்னு பார்த்தோன்னா மும்பையில் மாதுங்கா, டெல்லியில் கரோல் பாக், அதே மாதிரி கொல்கத்தாவில் லேக் ஏரியா அப்படிங்கிற இடம் தானா. அதில் தமிழர்கள் அதிகமாக வாழுற பகுதி. 1982 வருஷம் அங்கே கட்டப்பட்ட தமிழ் சங்க கட்டடத்தை நிர்வாகிகள் கூப்பிட்டதன் பேரில் அங்கே போய் எம்ஜிஆர் ஐயா திறந்து வச்சாராம். அந்த கட்டடம் எழும்புறதுக்கு மூல காரணமே அவர் தான். கட்டடம் கட்டுவதுக்காக 5 லட்சம் நன்கொடையாக கொடுத்துருக்காரு. விமானம் மூலம் கொல்கத்தா போன எம்ஜிஆரை பல ஆயிரம் மக்கள் தமிழர்கள் வரவேற்றிருக்காங்க. மாலையில் தமிழ் சங்க கட்டட திறப்பு விழா நடந்திருக்கு. 2 நாட்கள் அங்கே தங்கியிருக்காரு. அப்போ அங்கே மேற்கு வங்க முதல்வராக இருந்த ஜோதி பாசுவை சந்தித்து பேசியிருக்காரு. எம்ஜிஆர் ஐயா அப்போது தமிழகத்தின் முதல்வர் அப்படிங்கிற முறையில் மேற்கு வங்க அரசோட விருந்தாளியாக அவர் வரவேற்கப்பட்டார். விமான நிலையத்திலிருந்து அதிகாரிகள் அவரை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து போயிருக்காங்க. அங்கே தான் அவர் 2 நாட்களும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமும் ஆடம்பரமுமான அந்த ஆளுநர் மாளிகைக்கு தான் அவர் தங்க வேண்டியது. அவர் அங்கே போய் தங்க வேண்டிய இடத்த சுற்றி பார்த்துருக்காரு. 10 நிமிஷத்தில் இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது, ஹோட்டலுக்கு போய் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுட்டாராம். மேற்கு வங்க அதிகாரிகளுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்திருக்கு. ஐயா, நீங்கள் ஏன் இங்கேருந்து ஹோட்டலில் போய் தங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க? ராஜ்பவனில் எல்லா வசதியுமே இருக்குது, இங்கேயே தங்கிக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்ஜிஆர் ஐயா சிரித்தபடியே, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி, இங்கே எனக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது, நீங்கள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. ஆனால் நிறைய தமிழர்கள் என்னை பார்க்க வருவாங்க. இங்கே ஆளுநர் மாளிகைன்னா ரொம்ப கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும், எல்லாராலையும் உள்ளே வர முடியாது இல்லையா? அதனால் அவங்களுக்கு சௌகரியமான இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையிலிருந்து கிளம்பிட்டாராம். ஆளுநர் மாளிகை அமைஞ்சிருக்க பகுதி டல் ஹவுசி சதுக்கம் அப்படிங்கிற பக்கமாக. அது பக்கத்திலேயே உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. தன்னோட உதவியாளர்கள், தமிழக அரசு அதிகாரிகள் எல்லாரையுமே அவர் கூடவே ஹோட்டலில் தங்க வச்சுக்கிட்டாராம். அரசு சார்பில் ராஜபோகங்களோட இலவசமாக தங்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் தன்னை பார்க்க வரும் தமிழர்களோட வசதிக்காக சொந்த செலவுலையே ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அவர் வர்ற தகவல் பெரிய அளவில் கொல்கத்தாவில் விளம்பரம் செய்யப்படலை அப்படின்னா கூட தன்னை பார்க்க தமிழர்கள் வருவாருங்க அப்படிங்கிற அவரோட கணிப்பு கொஞ்சம் கூட தவறலை. கொல்கத்தாவில் வாழ்கிற தமிழர்களுக்கு இவர் வந்துட்டாருங்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சு அவரை பார்க்கறதுக்காக சில மணி நேரங்களிலேயே கூட்டமாகவே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தவங்களில் பெரும்பாலானோர் சாதாரண மக்கள் தான். இவர் கணிச்ச மாதிரியே எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து அவர் காலில் விழுந்து அவர் கை குலுக்கின்னு அவங்க மகிழ்ச்சியும் அன்பையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அவரை பார்த்துட்டு வெளியே வந்த சாதாரண மக்களோட கைகளெல்லாம் இவருடைய திட்டப்படி எம்ஜிஆர் ஐயாவோட உதவியாளர் மாணிக்கங்கிறவர் பணத்தை திணிச்சு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. மக்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஐயாவை வழக்கம் போல வாழ்த்திட்டு போயிட்டே இருக்காங்க. தமிழ் சங்க கட்டட திறப்பு விழாவுக்கு மறுநாள் காலையில் திடீர்னு தான் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து புறப்பட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு எம்ஜிஆர் ஐயா. அங்கே வந்திருந்த தமிழ் சங்க நிர்வாகிகளும் அவரோட சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. ரோட்டில் கொய்யாப்பழம் வித்துக்கிட்டு இருந்த ஒரு வயசான தமிழ் பொண்ணிட்ட பழம் என்ன விலை அப்படின்னு இவர் கேஷுவலாக கேட்டிருக்காரு. அந்த அம்மாவும் சிலைக்காம அவரை பார்த்து, உனக்கு போய் விலை சொல்ல முடியுமா ஐயா, எல்லாமே உனக்கு தான் ஐயா, எடுத்துக்கோ அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அது உடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அம்மா நினச்சி பார்க்க முடியாத தொகையை அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த கூடையில் இருந்த பழங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லி கொடுத்துட்டு அந்த அம்மாக்கிட்டையும் ஒரு பழத்தை கொடுத்து, நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சான். நீ நல்லா இருக்கணும் ராசா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்மா அவரோட காலில் விழ போயிருக்காங்க. அதை அவர் தடுத்துட்டு அணைச்சி ஆறுதல் கூறியிருக்காரு. இது நாடோடி மன்னன்கிற படத்தில் நாடோடியாக இருந்த எம்ஜிஆர் சூழ்நிலை காரணமாக மன்னனாக நடிப்பாராம். அப்போ ஒரு காட்சியில் எம்ஜிஆர் ஐயா பேசுகிற புகழ்பெற்ற வசனம் இது என்னன்னா, நீங்கள் மாளிகையில் இருந்து கொண்டு மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறேன்.